பாக்யா சொல்றாங்க, கோபி, உங்களுக்கும் ராதிகாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீங்க ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணி எங்கேயாவது போங்க. ஆனா இங்க வராதீங்க கோபி. முடிஞ்சு போன கதைக்கு மறுபடியும் முன்னுரை எழுதலான்னு நினைக்காதீங்க கோபி. ஐயா, என்ன பேசுற நீ? பாருங்க கோபி, எல்லாரும் உங்க மேல அன்பு செலுத்துறாங்க. அதனாலதான் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு உங்களை இங்க வர சொன்னாங்க. நீங்க பொறுப்பான ஆளா இருந்தா அத மறுத்திருக்கணும். பாக்யா, நீங்க இங்க வந்திருக்க கூடாது கோபி. எல்லாரு மேலயும் பாசம் இருக்குன்னு நீங்க காட்டுறதுக்காண்டி இங்க வந்திருக்கலாம். இந்த டிராமாவெல்லாம் பாக்குறதுக்கு நான் ஒன்னும் ஆளு கிடையாது கோபி. நீங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்டீங்க, நான் பண்ணினேன். அதுக்கு நன்றி சொல்லிட்டீங்க. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் என்கிட்ட நீங்க பேச வர்றது, இந்த வீட்டை சுத்தியே வர்றது எல்லாம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு கோபி. அத்தைக்காண்டி இன்னும் ஒரு வாரம் மாத்திரம் நான் பொறுத்துக்கிறேன் கோபி. குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடணும். அப்படி நீங்க போலாட்டி நானே உங்களை அனுப்புற மாதிரி ஆயிரும். இப்ப கொஞ்ச நாளா தான் நான் நிம்மதியா இருக்கேன். தயவு செய்து நிம்மதிய குலைச்சிடாதீங்க சொல்லிட்டு பாக்யா எந்திரிச்சு போயிடுறாங்க. கோபி திகச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ராதிகா நடந்ததையே நினைச்சு பார்த்துக்கிட்டு தூங்காம இருக்காங்க. கமலா எந்திரிச்சு கேக்குறாங்க, ராதிகா, என்ன நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு நேரம் என்னன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்ற, இன்னொரு நேரம் என்னன்னா கோபி கிட்ட பேசிட்டு வர்றேன்னு சொல்ற. எதுக்கு ராதிகா அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு ராதிகா. கடைசியா கோபி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அவர் வீட்டுக்கே போனேன். கோபி இன்னமும் அவங்க குடும்பத்தை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கேட்கணும்னு ஒரே காரணத்துக்காண்டி மயுவை பத்தி கேக்குறாங்க. அவங்க அம்மா எல்லாத்துக்கும் மேல கோபிய நீ டைவர்ஸ் பண்ணிருன்னு சொல்றாங்க. அம்மா, இப்படி திடீர்னு டைவர்ஸ் பண்றதுக்காண்டியாம்மா கோபிய கல்யாணம் பண்ண? சுத்தமா மனசு கேட்க மாட்டேதுமா. அவரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காருமா. இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கம்மா. கண்ணு கெட்டுற தூரத்துல கோபி இருக்காரு. ஆனா பார்க்க முடியாது, பேச முடியாது. நான் பார்க்க போனாலும் அசிங்கப்பட்டுதாம்மா திரும்பி வர்றேன். அதிகா, சந்துருவ வர சொல்லவா? நானும் சந்துருவும் போய் பேசிட்டு வரவா? அப்படி பண்ணுனேன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிருமா. பணா ராதிகா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ராதிகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் புருஷனை புடிச்சு வச்சிருக்காங்க, என்னையும் என் புருஷனையும் சேர்த்து வைங்கன்னு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்த நிமிஷமே மாப்பிள்ள உன் கூட இருப்பாரு. வந்து என்ன பண்ணுவாரு? என் வீட்டுல சந்தோஷமா இருந்தேன், உன்னால என் சந்தோஷமே போயிருச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாரு. அதான் நடக்குமா? உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், கட்டாயப்படுத்தி எதை செய்ய வச்சாலும் எதுவுமே நிலைக்காதுமா. அதிகா, என்னதான் பண்ண போற? கடைசியா ஒரு வாரம் கோபிக்கு டைம் கொடுக்க போறேன். ராதிகா, நீ என்ன சொல்றன்னு புரியலையே. கோபியா வர்றாரான்னு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். வரலாட்டி நம்ம இங்க இருந்து போயிடலாமா? இல்லாட்டி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா? நல்லா வேலை இருக்குமா, நல்லா சம்பாதிக்கிறேன், என் பொண்ண ராணி மாதிரி வளர்ப்பேன். அதிகா, மாப்பிள்ளை இல்லாம இருக்க முடியுமா? அம்மா, கஷ்டம்தாம்மா, வேற வழி இல்ல. பாக்யா கூட செல்வி ஜாலியா பேசுறாங்க. செல்வியும் ஜாலியா பேசுறாங்க. பேசிட்டு பாக்யா காவிரி வெட்டுறாங்க. கோபி சொல்றாரு, பாக்யா குட் மார்னிங். பாக்யா நிமிந்து பாப்போமா இல்லையான்னு நினைச்சுக்கிட்டே காவிரி வெட்டுறாங்க. கோபி கிச்சனுக்குள்ள போறாரு. இது என்ன பாக்யா, காய்ச்சின பாலா? ஆமாமா, ஆவியே பறக்குதே, இப்பதான் காய்ச்சிருப்ப போல இருக்கு. கோபி பாக்யாவுக்காண்டி காப்பி போட்டு எடுத்துட்டு வராங்க. கோபி சொல்றாரு, விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற, நைட்டு 12 மணிக்கு தூங்குற, ஒரு நாள் முழுக்க ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்யா கேட்டுக்கிட்டே காவிரி வெட்டுறாங்க. கோபி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 30-40 ட்ரிப்பு காப்பி போட்டு குடுக்கற பாக்யா. ஆனா உனக்குன்னு யாருமே காப்பி போட்டு குடுக்கற மாதிரி தெரியல. பாக்யா, நீ காப்பியில எவ்வளவு சக்கரை ஆட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ½ ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கேன் சக்கரை. ஐ ஹோப் திஸ் இஸ் ஓகே. ப்ளீஸ் காப்பிய குடி பாக்யா. ஆச்சரியமா ஜெனியும் செல்வியும் பாக்குறாங்க. ஜெனி பாக்குறத கோபி நோட்டீஸ் பண்ணிடுறாரு. பாக்யா கிட்ட சொல்றாரு, நான் காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேப்பர் படிக்கிறேன், நீ மெதுவா காப்பி சாப்பிடு பாக்யா. எந்திரிச்சு போயிடுறாரு கோபி. நீ குட் மார்னிங், நல்லா இருக்கியாமா?
செல்வி சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் சார்னு சொல்றாங்க. கோபி திரும்பி பார்த்துட்டு குட் மார்னிங்னு சொல்றாரு. ஜெனி கேக்குறாங்க, ஆன்ட்டி என்ன நடக்குதுங்க? செல்வி சொல்றாங்க, தொண்டை வறண்டு போய் விக்கிக்கிட்டு இருந்தா கூட சாரு ஒரு டம்ளர் தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு உனக்கு காப்பி போட்டு கொடுக்கறாரு. இல்லையும் ஜெனி, என்னென்ன டைலாக் தெரியுமா? ஊருக்கே அக்கா காப்பி போட்டு கொடுக்கும். ஜெனி, என்னைய விட்டா யாரு உனக்கு காப்பி போட்டு கொடுப்பான்னு கோபி சார் கேக்குறாரு. பாசம் காதல் எல்லாமே கலந்திருக்கான்னு காப்பிய குடிச்சு பார்த்துட்டு சொல்லுக்கா. மறுபிறவி எடுத்துட்டு வந்ததுல இருந்து சாருக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு. சாருக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பாக்யா காப்பியை குடிக்காம வாஷ் பேஷன்ல ஊத்துறாங்க. இத ஜெனியும் செல்வியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மயு பாக்யா வீட்டு வாசப்படிய யோசிச்சுக்கிட்டே எடுத்து வைக்கிறாங்க. வேண்டான்னு திரும்பி போறாங்க. அப்ப பாக்யா பாத்துறாங்க. மயுவை கூப்பிடுறாங்க. அவரு உள்ளதான் இருக்காரு. வா ஆண்டி, வேண்டாம் ஆண்டி என்ன திட்டுவாங்க. மயு, நான் திட்டாம பாத்துக்கிறேன், வா. வேண்டாம் ஆண்டி. இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ராதிகா பாத்துறாங்க. ராதிகா பாக்யா கிட்ட கேக்குறாங்க, நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா பாக்யா? மயு கிட்ட கேட்டுட்டு, ஆன்டி எதுவுமே கேட்கல, அந்தாம்மா ஆன்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ராதிகா சொல்றாங்க, மயு இனிமேட்டு என்கிட்ட சொல்லாம வெளியே வரக்கூடாது, சரியா? ராதிகா சொல்றாங்க பாக்யா கிட்ட, எல்லாம் சரியாயிரும்னு ஆஸ்பத்திரியில என்கிட்ட சொன்னீங்க. இப்ப கோபியோட உறவை புதுப்பிக்க பாக்குறீங்களே பாக்யா, இது நல்லா இருக்கா? கோபி என்னடான்னா, என்ன நடந்தாலும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்க வீட்டிலேயே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நான் தான் பாக்யா பைத்தியக்காரி. அதிகா, பாக்யா போதும், நீங்க நடிச்சதெல்லாம் போதும், நம்பினதும் போதும். ஐயோ நல்லா கேட்டுக்க, இந்த வீட்டுல உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே கிடையாது. நீ இனிமேட்டு இங்க வரக்கூடாது, புரியுதா மயு உனக்கு? பாக்யா இத கேட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. கோபி கூட எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்யாவுக்கு கோபம் வருது. பாக்யா சொல்றாங்க கோபிய பார்த்து, நான் கொடுத்த டைம் ரொம்ப அதிகம்னு எனக்கு இப்ப தோணுது, இங்க இருந்து போயிருங்க, 2 நாள்ல இங்க இருந்து கிளம்பிருங்க கோபி. ஈஸ்வரி சொல்றாங்க, இப்பதான் நானும் கோபியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். பாக்யா, அது உனக்கு பொறுக்கவே இல்லையா? நிலைமை புரியாம நீங்க பேசாதீங்க. பாக்யா, நீ தான் கோபியோட நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது இரக்கத்தோட நடந்துக்க பாக்யா. பாக்யா, கோபி இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? செலியனும் கேக்குறாங்க, எங்க அப்பா இருக்கிறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, உங்க அப்பாவுக்குன்னு வீடு இருக்கு, அங்க போய் இருக்கட்டுமே. நீயா சொல்றாங்க, அம்மா அங்க போனா டாடிக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிருமா. நீயா எங்க சந்தோஷமா இருக்கோமோ அங்கெல்லாம் போய் இருந்துட முடியாது. நீயா நம்ம இருக்கிற இடத்த சந்தோஷமா மாத்திக்கணும். சரி சொல்றாங்க, பாக்யா நீ கோபி மேல கோவப்படுறது நியாயம்தான், ஆனா இப்ப கோபிக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாதவரை நான் போய் நடு ரோட்ல நிக்க சொல்லல, அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு, உங்க எல்லாரையும் விட நல்லா பாத்துக்கிற ராதிகா அங்க இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா தான் பாத்துக்க போறா கோபிய. பாக்யா பேசுற, கோபி இங்க இருந்து போயிட்டான்னா அடுத்த நிமிஷமே நமக்கு இங்க போன் வரும், கோபிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு கால் வரும். அந்த ராட்சசி இருக்க வீட்டுக்கு என் பையனை நான் அனுப்ப மாட்டேன். பாக்யா சொல்றாங்க, கோபி இந்த வீட்டை விட்டு போயிருங்க. நீயா சொல்றாங்க, அம்மா. அப்ப பாக்யா சொல்றாங்க, பாசம்னு பேர்ல எல்லாரும் என் மனச காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நியாயமே இல்லாம நடந்துக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியுதா? கோபி எந்திரிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உட்காரு கோபி. பாக்யா, கோபி இங்கதான் இருப்பான், நீ என்ன பண்ணுவ? நான் எங்கேயாவது போயிருவேன். இத கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.